ஸ்டாக் மார்க்கெட்ல பைபேக்னு ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸை அதிக விலைக்கு திரும்ப வாங்குறதா சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே ஆஹா, சுலபமா லாபம் பாத்திரலான்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? ஆனா இந்த பைபேக் அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம அந்த பொரிய பத்தி தான் முழுசா அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, கம்பெனியே அதிக விலை தந்து ஷேர்ஸ வாங்கிக்கிறேன்னு சொல்லுது. இதுல என்ன ரிஸ்க் இருக்க முடியும்? இது உண்மையிலேயே கன்ஃபார்ம் லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தானா? இல்ல இதுக்குள்ள நாம கவனிக்க தவறிய விஷயம் ஏதாவது இருக்கா? வாங்க இத உடைச்சு பார்க்கலாம். அடடா பாருங்க, கணக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கு. மார்க்கெட்ல ஒரு ஷேரோட விலை 850 ரூபாய். ஆனா கம்பெனி அத 1000 ரூபாய்க்கு திரும்ப வாங்குறேன்னு சொல்லுது. அதாவது ஒரு ஷேருக்கு ஸ்ட்ரெயிட்டா 150 ரூபாய் லாபம். இது ஒரு அருமையான வாய்ப்பு மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். இதனால தான் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மள மாதிரி சில்லறை முதலீட்டாளர்கள் வேகமா இந்த ஷேர்ஸ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தான் அசல் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளான கணக்கில்ல. இது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஸ்மார்ட் மணின்னு சொல்ற பெரிய முதலீட்டு நிறுவனங்களுக்கும் நடுல நடக்கிற ஒரு செஸ் கேம் மாதிரி. ரெண்டு பேரோட அணுகுமுறையும் டோட்டலா வேற. இந்த 2 பேரோட மைண்ட் செட்டையும் பாருங்களே, அப்படியே ஆப்போசிட். நம்ம கண்ணுக்கு அந்த 150 ரூபாய் பிரீமியம் பெருசா தெரியுது. ஆனா அவங்க என்ன பாக்குறாங்க தெரியுமா? அவங்க கையில இருக்கிற லட்சக்கணக்கான ஷேர்ஸ நல்ல விலைக்கு வித்துட்டு வெளியே போறதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ்னு பாக்குறாங்க. நாம ஃபோமோல உள்ள வரோம். அதாவது ஐயோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவோமோன்ற பயத்துல வாங்குறோம். அவங்களோ இத ஒரு எக்ஸிட் டோர், அதாவது வெளியே போறதுக்கான வழியா மட்டும்தான் பாக்குறாங்க. இதுக்கு பேரு தாங்க லிக்விடிட்டி ட்ராப். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய திமிங்கலம் கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய சின்ன மீன்களை உள்ள இழுத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி. அந்த பைபேக் அறிவிப்பு தான் அந்த சின்ன மீன்களை உள்ள இழுக்கிற தூண்டில். அந்த தூண்டில்ல மாற்ற நம்மள மாதிரி ஆளுங்க போடுற பணம் தான் அந்த பெரிய திமிங்கலங்கள் தப்பிச்சு போக தேவையான தண்ணி, அதாவது லிக்விடிட்டிய உருவாக்குது. சரி, இந்த பொறி எப்படி வேலை செய்யுது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத பிரிச்சு மேலாம் வாங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா, இந்த விளையாட்டு எவ்வளவு தந்திரமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஸ்டெப் 1. பைபேக் நியூஸ் வந்ததும் ஏற்கனவே அடிமாட்டு விலைக்கு ஷேர்ஸை வாங்கி வச்சிருந்த பெரிய கைங்க மெதுவா விற்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டெப் 2. இத பார்த்து ஃபோமோல நம்மள மாதிரி ரீட்டைல் ஆளுங்க வாங்க ஆரம்பிச்சதும் பங்கு விலை செயற்கையா ஏற ஆரம்பிக்கும். ஸ்டெப் 3. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த வாங்குறது உச்சகட்டத்துல இருக்கும். ஏன்னா அந்த தேதிக்குள்ள ஷேர்ஸை வாங்கினாதான் பைபேக்குக்கு அப்ளை பண்ண முடியும்னு எல்லாரும் போட்டி போட்டு வாங்குவாங்க. இப்போ ஸ்டெப் 4. கிளைமேக்ஸ். ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச அடுத்த செகண்டே அந்த டிமாண்ட் காத்துல கரைஞ்ச கற்பூர மாதிரி காணாம போயிடும். பெரிய கைங்க எல்லாம் எஸ்கேப். வெல தலக்குப்புற விழும். கடைசில மாட்டிக்கிறது யாரு? நாம தான். ஓகே, இப்ப அந்த மெயின் கேள்விக்கு வருவோம். நம்ம எதிர்பார்த்த அந்த 150 ரூபாய் லாபம் எங்க போச்சு? நாம போட்ட கணக்கு எங்க தப்பாச்சு? இங்கதான் அந்த மாயே விலக போகுது. இந்த ஒரு வரிய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய்ங்கிறது வெறும் தியரி தான். உங்க உண்மையான லாப நஷ்டத்தை தீர்மானிக்க போற ஒரே ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ் ரேஷியோ மட்டும்தான். அதாவது நீங்க விற்க நினைக்கிற எல்லா ஷேரையும் கம்பெனி வாங்கிக்காது. வாங்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்க 900 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்க, கம்பெனி 1000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுது. ஆனா அக்செப்டன்ஸ் ரேஷியோ, அதாவது ஏத்துக்கிற விகிதம் வெறும் 30% தான் வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அதுல வெறும் 30 ஷேரை மட்டும்தான் கம்பெனி அந்த 1000 ரூபாய் விலைக்கு எடுத்துக்கும். அப்போ மீதி இருக்கிற 70% ஷேர்ஸோட நிலைமை என்ன? 100ல 70 ஷேர்ஸ், அதுக்கு என்ன ஆகும்? அந்த மீதி இருக்கிற 70 ஷேர்ஸையும் நீங்க ஓபன் மார்க்கெட்ல தான் வித்தாகணும். அதுவும் எப்போ? ரெக்கார்ட் டேட் முடிஞ்சு விலை பயங்கரமா சரிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ நீங்க வாங்கின 900 ரூபாயை விட ரொம்ப கம்மியான விலைக்கு, ஒருவேளை 750க்கோ 700க்கோ விற்க வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, 30 ஷேர்ல கிடைச்ச சின்ன லாபம் இந்த 70 ஷேர்ல வர்ற பெரிய நஷ்டத்துல காணாம போயிடும். இதுதாங்க அந்த ட்ராப். சரி, இந்த பெரிய ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கா? ஒரு சீக்ரெட் சிக்னல் இருக்கா? இருக்கு. அதுக்கு நம்ம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை உத்து பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அல்லது OI. இது ரொம்ப டெக்னிக்கலா தோணலாம். ஆனா சிம்பிளா சொல்றேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல எவ்ளோ ஒப்பந்தங்கள் ஓப்பனா இருக்குன்னு காட்டுற ஒரு நம்பர் தான் இது. OI அதிகமாகுதுன்னா புதுசா நிறைய பணம் அந்த பங்குல புழுங்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்க. பைபேக் சமயத்துல தங்கோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அதே சமயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ஏறுது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது பெரிய நிறுவனங்கள் தங்களோட பங்குகளை நம்மள மாதிரி ரீட்டைல் முதலீடாளர்களுக்கு அமைதியா கைமாத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதும்
பங்கோட விலை சரியா ஆரம்பிக்கும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் படபடன்னு குறையும். இதுதான் கடைசி மணி. ஸ்மார்ட் மணி மொத்தமா வெளியேறிடுச்சு, ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் பொறியில சரியா மாட்டிக்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ற சிக்னல் இதுதான். ஓகே, நாம இப்போ இந்த முழு விஷயத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நாம கட்டிக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்ன? இனிமே நீங்க ஒரு பைபேக் அறிவிப்பை பார்க்கும்போது உங்க பார்வை கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். 4 முக்கியமான விஷயம். 1. பைபேக்னா கன்ஃபார்ம் லாபம் கிடையாது. 2. இது பெரும்பாலும் பெரிய நிறுவனங்கள் வெளியேறுவதற்கான ஒரு பிளான். 3. உங்க லாபத்தை தீர்மானிக்கிறது அக்செப்டன்ஸ் ரேஷியோ தான், அந்த பிரீமியம் விலை இல்ல. 4. ஸ்மார்ட் மணி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பாருங்க. சோ அடுத்த தடவை ஒரு கம்பெனி பைபேக் அறிவிக்கும்போது உங்க கண்ணுக்கு அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுமா, இல்ல நமக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா செட் பண்ண ஒரு பொறியா தெரியுமா? முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். பாதுகாப்பா முதலீடு செய்யுங்க,